Taste the Daily. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன், கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி, துணை பொதுச் செயலாளர்கள் KP முன்னுசாமி, நத்தம் ரா விஸ்வநாதன், பொருளாளர் C சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, CV சண்முகம் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் 2026 நடைபெற உள்ள சட்டமன்ற பொது தேர்தலையொட்டிய பணிகளை எவ்வாறு ஆற்ற வேண்டும் என்பது குறித்து கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விரிவாக ஆலோசனைகளை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் லாரி மோதிய விபத்தில் காயமடைந்த தூய்மை பணியாளர்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சந்தித்து ஆறுதல் கூறி நிதியுதவி வழங்கினார். மருத்துவமனையில் சாலையில் தூய்மை பணி செய்து கொண்டிருந்த பணியாளர்கள் மீது லாரி மோதியதில் 4 பேர் காயமடைந்தனர். மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சை பெற்று வரும் இருவரையும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், நகர கழக செயலாளர் பூக்கடை KC சரவணன் ஆகியோர் சந்தித்து ஆறுதல் கூறி நிதியுதவி வழங்கினர். மதுராந்தகம் நகராட்சியில் குறைந்த எண்ணிக்கையிலான தூய்மை பணியாளர்களை அதிகமாக பணிகளை செய்ய விடியா திமுக ஆட்சி நிர்வாகம் வற்புறுத்துவதாக அதிமுக நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். கம்மியான ஆட்களை வைத்து இவங்க வேலை வாங்குறது காரணமாக இன்று மணி 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் இவங்க குப்பை வாரதுனால போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு இதனால் அடிபட்டிருக்காங்க. இவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. மதுராந்த நகராட்சியில் மற்றும் இல்லாமல் தூய்மை பணியாளருக்கு இந்த தமிழக அரசில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் இருக்குது. உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மீண்டும் எங்கள் கழக பொதுச் செயலாளரிடம் பரிந்துரை செய்து எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக பெரிய ஆர்ப்பாட்டத்தை மதுரா நகரத்தில் மீண்டும் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே அதிமுக பொதுச் செயலாளரின் எழுச்சி பயணத்திற்கான முன்னேற்பாடு பணிகளை முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் ஆய்வு செய்தார். வருகிற 4ஆம் தேதி வாடிப்பட்டி பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ளார். இதனை முன்னிட்டு கழக நிர்வாகிகளுடன் எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RP உதயகுமார் ஆலோசனை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து எழுச்சி பயணத்தில் பங்கேற்க கோரி பொதுமக்களிடம் விளக்க உரை பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. பின் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார், விடிய அரசு நடத்தும் முகாமிற்கு உங்களுடன் ஸ்டாலின் என்பதை விட குப்பையுடன் ஸ்டாலின் என்ற பெயர்தான் சரியாக இருக்கும் என விமர்சித்தார். 2011 எப்படி இரட்டை இலை மலர்ந்ததோ அதே போன்று வருகிற 2026 தேர்தலிலும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் அரியணை அமர வேண்டும் என்று 10 தொகுதிகளிலும் கெத்தாக இரட்டை இலை மலர்வதற்கு மக்கள் தீர்ப்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த ஆட்சியினுடைய லட்சணம் தான் இந்த குப்பையிலே தூக்கி எறியப்படுகிற ஒரு நிலை. இது உங்களோடு ஸ்டாலின் இல்லை, குப்பையோடு ஸ்டாலின் என்றுதான் இதற்கு பெயர் வைத்தால் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அதிமுக வடக்கு ஒன்றிய மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. அதிமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் குறிஞ்சி முருகன் ஏற்பாட்டில் நண்பர்கள், ரோட்டரி சங்கம் மற்றும் குருவம்மாள் சேரிட்டிஸ் இணைந்து மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் திறந்து வைத்த இம்முகாமில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்றனர். இதில் நகர கழக செயலாளர் காமராஜ், நண்பர்கள், ரோட்டரி சங்க தலைவரும் அதிமுக நகர அம்மா பேரவை செயலாளருமான கந்தசாமி உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர்.